பிரைஸ் தி லார்ட். வெள்ளிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் உனக்கு தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் ஈசாக்கை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஏன்னா தேசம் முழுவதும் பஞ்சம். ஆபிரகாமுடைய காலங்களை காட்டிலும் ஈசாக்கின் காலங்களில் கொடிய பஞ்சம் வந்தது. இப்போ ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாய் சொல்றார் ஈசாக்கிட்ட, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே சகல ஆசீர்வாதங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறதாம். ஆகவே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், இங்கே போய் சம்பாதிக்கலாமா, அங்கே போய் சம்பாதிக்கலாமா, இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலையில் உண்மையாக இருங்க. உங்களுக்கு வச்சிருக்க இடத்துல உண்மையாக இருங்க. அந்த இடத்துல ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. அந்த இடத்துல ஆண்டவர் கனத்தை செலுத்துங்க. உங்கள் வேலையில் உண்மையாக இருங்க. உங்கள் பணத்தில் உண்மையாக இருங்க. உங்கள் குடும்பத்தில் உண்மையாக இருங்க. உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. அப்படி இருந்துட்டா இருக்க இடத்துல எவ்வளவோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளவோ நெருக்கம் வந்தாலும், எவ்வளவோ துன்பம் வந்தாலும் ஆண்டவர் உங்களை இருக்க இடத்துல ஆசீர்வதிக்கிற வல்லமையுள்ள ஜீவன் உள்ள ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. அவர்தான் ஈசாக்கிடம் சொல்லுகிறார், நீ இந்த பட்டணத்திலே குடியிரு. அவர் சொல்றாரு பாருங்க, உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாம் நிமித்தம் நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாரா? அதை மறக்கவே மாட்டார். அந்த வாக்குத்தத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீ என்னோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.